காப்பி ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள். காப்பி ட்ரேடிங் செஞ்சால் ப்ராஃபிட்டபிள் ஆகலாமா? ஓகே, ட்ரேடிங் போர்ட்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் போர்ட்ஸ், அடுத்தது காப்பி ட்ரேடிங் போர்ட். ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் போர்ட்ஸ் என்னன்னா அந்த ட்ரேடிங் போர்ட்டுக்குன்னு சொல்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகே, அது நார்மல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஏஐ ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம், மார்டிங்கல், கிரிட் ஸ்ட்ராட்டஜி, டிசிஏ அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லாட்டி ஏஐ ஸ்ட்ராட்டஜி, அப்படி ரூல் பேஸ்ன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த ட்ரேடிங் போர்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ட்ரேடிங் போர்ட்டை ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் போர்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அளவு ஃபாலோ பண்ணாது. அதாவது அதுக்கு இன்னொரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்கள் எந்த கோயினை ட்ரேட் பண்ண நீங்கள் கொடுப்பீங்கன்னா அந்த கோயினை பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி ட்ரேடிங் போர்ட்ஸ். காப்பி ட்ரேடிங் போர்ட்ஸ் இன்னொன்று எப்படின்னு சொன்னால், இப்போ அது அந்த போட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்காது. அந்த போட் இன்னொரு ட்ரேடரை, இன்னொரு வாலெட்டை இல்லாட்டி இன்னொரு போட்டை அப்படியே காப்பி பண்ணும். ஓகே, அங்கே பை பண்ணினா இங்கேயும் பை பண்ணும், அங்கே செல் பண்ணினா இங்கேயும் செல் பண்ணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அங்கே பை பண்ணக்குள்ள அதே அமௌண்ட்டை பை பண்ணணும்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அவர் பை பண்ணுறதுட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை பை பண்ண சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அங்கே அவர் பை பண்ணுற அவர் எவ்வளோ வாங்கினாலும் பிரச்சனை, ஆனால் எனக்கு இவ்வளவு தான் நீ வாங்கணும் இது சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அவர் வாங்கக்குள்ள வாங்கும். அப்படி இல்லாட்டி விற்கக்குள்ள அவர் விற்கக்குள்ளேயே நம்மளை விற்க வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மெனுவலாக கூட விற்க வைக்கலாம். ஸோ இது என்னன்னு சொன்னால், பேசிக்காக சொல்ல போனால் இன்னொரு ட்ரேடர்றதை அப்படி இன்னொரு பொட்ரை இல்லாட்டி இன்னொரு வாலெட்டை காப்பி பண்ணுறது. ஸோ இந்த காப்பி ட்ரேடிங் போர்ட்ஸ் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற ட்ரேடிங்குக்கும் இருக்கு, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் டீசென்ட்ரலைஸ்ட் ட்ரேடிங்கும் இருக்குது. ஓகே, ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் காப்பி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில், உங்களோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பணம் இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் காப்பி போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சர்டன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பொட் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. ஓகே, அவங்க ட்ரேடிங் அவங்க இவ்வளோ காலத்துக்கு எடுத்து கொடுத்த ப்ராஃபிட்ஸ், அவங்களோட ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சில ஸ்கோர், மார்க்ஸ், எடுத்து ரிவ்யூ, ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நல்ல பெஸ்ட்டான ட்ரேடரோட பார்த்து நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா அவர் அந்த பொட்டுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டாரு, நீங்களும் இந்த பொட்டுக்கு பணம் அனுப்பிக்க மாட்டீங்க. உங்களோட பணம் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கும், அந்த ட்ரேடர் பணம் அவர் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். அவர் எப்போ எல்லாம் ட்ரேட் எடுப்பாரோ அப்போ எல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் ட்ரேட் விடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் காப்பி ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ இது பயங்கர ரிஸ்கான ஒரு விஷயம் ஒன்று தான். ஆனால் நல்லா கூடுதலான அளவு மணி மேக் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று தான். நான் இப்போ தான் இது சம்மந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாக போகணுன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் சம் பாட்ஸ். ஓகே, நல்ல பாட்ஸுகளும் நல்ல காப்பி ட்ரேடிங் வாலெட்ஸுகளும் எப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது எப்படின்னு சொல்கிற மாதிரிலாவது டீசென்ட்ரல், அதாவது பிளாக் செயினில் நிறைய வாலெட்ஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்கும். பிளாக் செயின் வாலெட்ஸ் எல்லாம் பப்ளிக்காக தான் இருக்கும். சில பாட்ஸ் இருக்குது. ஓகே, சில பாட்ஸ் என்ன பண்ணும்னு சொன்னால், அப்படி இருக்கிற வாலெட்ஸுகளில் எந்த வாலெட்ஸ் நல்ல பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறாங்க, ஓகே, நல்லா வாங்கி டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, சில நேரம் 10 மடங்கு, 100 மடங்குலாம் எடுக்கிற வாலெட்ஸுகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் அந்த வாலெட்டை இந்த பொட்டிட்ட கொடுத்து, ஓகே, இந்த வாலெட்டில் எப்போயெல்லாம் ஒரு காயின் வாங்கப்படுதோ அப்போ நீயும் வாங்கு, எப்போயெல்லாம் விற்கிறோம் நீ பில்லுன்னு சொல்லி காப்பி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிறது. இது நீங்கள் ஃபண்டை சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறல்ல, இது நீங்கள் டீசென்ட்ரலைஸ்டாக தான் இது நடக்கும். ஓகே, ஸோ இது அநேகமாக டெலிகிராமில் செய்வாங்க. இப்போ ரெண்டுலேயும் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் காப்பி ட்ரேடிங்லேயும் இருக்கிற காப்பி ட்ரேடிங்லேயும் அடுத்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காப்பி ட்ரேடிங்லேயும் ரெண்டுலேயும் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரேடர் மெஸ்அப் பண்ணுவார்னு சொன்னால் உங்களோட ஃபண்டு மெஸ்அப் ஆகும். உதாரணத்துக்கு அவர் பிள்ளையா ட்ரேடிங் எடுப்பார், அப்படி ட்ரேடிங் எடுத்து கீழே போயிட்டுன்னு சொல்லி நட்டத்தில் க்ளோஸ் பண்ணுறாரு, ஸ்டாப் லாஸ் அடிக்குது, அப்படி குப்பை கோயினில் ட்ரேட் பண்ணுறாரு, அப்படியெல்லாம் நடக்கல உங்களுக்கும் அதே விஷயம் நடக்கும். ஓகே, ஸோ அதனால் சில பட்ஸ் எல்லாம் ஓகே எந்தெந்த கோயின்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவர் அந்த கோயின் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் இந்த கோயின் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அடுத்தது அவர் ஸ்டாப் லாஸ் போடாட்டியும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். அப்படியான விஷயங்களும் சில பட்ஸில் இருக்குது. ஓகே, இது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில். ஆனால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் அப்படியானதில் இருந்தாலும் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ் காப்பி ட்ரேடிங்கில் நிறைய இது இருக்குமேண்டா. டீசென்ட்ரலைஸ்டில் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரலைஸ்டில் இல்லாத சில கோயின்கள், ஃபண்டமெண்டலி ராங்கான கோயின்களை கூட அவங்க ட்ரேட் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் அந்த கோயின்கள் 80-90 ஃபுல்லாக இது ஸ்கேம் ஆகி போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதாவது அந்த கோயின்கள் அவங்க ட்ரேட் எடுக்கிற கோயின்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த கோயினை அவரை காப்பி பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடிகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிகினர்னு சொன்னால் நான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் காப்பி ட்ரேடிங்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஆனால் நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ண போகிற ஆள் பெஸ்ட்டான ஒரு ஆளாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் இருக்கிற பெரிய
சிக்கல். ஓகே, அவரோட ரேட்டிங், அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் ஒரு ட்ரேடர், அவர் தெரியுமான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து, அவரோட ட்ரெக் ரெக்கார்டுகளை பார்த்து என்ன மாதிரி செய்கிறாருங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதை ப்ரோ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள பெஸ்ட்டான ட்ரேடிங் இது காப்பி பண்ணுறதுக்குரிய பெஸ்ட்டான வாலெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாலெட்டுகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கே சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பெஸ்ட்டாக இவர் வின் ரேட் இப்படி இருக்கு, இவர் இவ்வளோ ROI எடுத்திருக்காரு, அதாவது அந்த வாலெட்ஸ்கள், அப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாலெட்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கே சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்படி வர வாலெட்டுகளை நீங்கள் உங்களோட பொட்டில் போட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் அது அவர் வாங்க, அவர் விற்கக்குள்ளே விற்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பெருசாக, பட் அதை பற்றி சும்மா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா போகும், சரியாக வரும்னு சொன்னால் ஐ ஷுவர் ரெக்கமெண்ட். ஸோ இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்கிற இந்த வெப்சைட் hbuconsultancy.com இல்லை ஃப்ரீ கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் பண்ணுங்க, அதில் ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் டீசென்ட்ரலைஸ் காப்பி ட்ரேடிங்கில் சக்ஸஸ் இருக்குது, நல்லா மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி, ரிஸ்க் குறைஞ்ச வழியில் மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொன்னால் ரெக்கமெண்ட். அதில் தான் நான் முதலாவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது பிறகு நான் கூடிய சீக்கிரம் வீடியோ செய்ய பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் காப்பி ட்ரேடிங் செய்வீங்களா? உங்களுக்கு காப்பி ட்ரேடிங் விருப்பமா? அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிங்களா? இல்லை காப்பி ட்ரேடிங் பெஸ்ட்னு நினைக்கிங்களா? அப்படி இல்லாட்டி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காப்பி ட்ரேடிங் எல்லாம் நினைக்கிறீங்களா? டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காப்பி ட்ரேடிங் எல்லாம் நினைக்கலாம்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.